பிஎம் சிஎம் போன்றவர்கள்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? அவங்க வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மூலமாவோ அல்லது வந்து ஏதாவது விசாரணை அமைப்பு மூலமாவோ தேர்ந்தெடுக்கப்படுறது கிடையாது. அவங்க வந்து என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டை எடுத்துகிட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து 234 சட்டமன்ற தொகுதி, 118 மேஜிக் மார்க்குங்க. 118 எம்எல்ஏ இருந்தால் ஒரு கட்சி ஆட்சி அமைக்கலாம். அந்த 118 எம்எல்ஏ ஒன்றா சேர்ந்து ஒரு சிஎம்ஐ தேர்ந்தெடுக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ 118 எம்எல்ஏக்களும் 118 எம்எல்ஏக்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா ஒருத்தர் வந்து சிஎம்ஐ தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ள இருக்கிற ஒரு சுப்பீரியர் ப்ரொசீஜர். இது கான்ஸ்டியூஷன் வரையறுக்கப்பட்ட ஒரு ப்ரொசீஜர். இதே மாதிரி பிஎம்க்கு 273 எம்பிஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு எம்பியை தங்களோட பிரதமரை தேர்ந்தெடுப்பாங்க. இது அமைச்சர் எல்லாம் சேர்த்து எல்லா எம்பிகளும் சேர்த்து ஒப்புதலோட ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அவர் தான் வந்து பிரதமராக இருப்பார். இப்படி தான் வந்து ப்ரொசீஜர் இருக்குது. இதெல்லாம் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக ஸ்ட்ரக்சர். இப்போ இதை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு வரக்கூடிய நபர்கள் ஒரு 30 நாள் 40 நாள்னு சொல்லி நீங்கள் எக்ஸாம் ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணி அந்த நம்பருக்குள்ளே அவர் வந்து சிறைப்படுத்தப்படுறாரு அப்படின்னா, அதுக்குள்ளே வந்து தன்னோட பதவி நீங்கள் விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது கேள்வி இருக்குது.